செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். டிஆர்பி 2026 ஆண்டுக்கான தேர்வு கால அட்டவணை வெளியாவது எப்போது? ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் 2026 ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு கால அட்டவணை வெளியிடுவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் ஆசிரியர் பணி தேர்வுக்கு தயாராகி வருவோர் ஏமாற்றம் அடைந்துள்ளனர். அரசு பள்ளி ஆசிரியர்கள், வட்டார கல்வி அலுவலர், அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவுரையாளர்கள், அரசு பொறியியலாளர்கள், உதவி பேராசிரியர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் தேர்வு செய்யப்பட்டு வருகின்றனர். ஓராண்டில் எந்தெந்த பணிகளுக்கு என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும், அத்தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியாகும், எழுத்துத் தேர்வு எப்போது நடத்தப்படும் ஆகிய விவரங்கள் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஆர்பி ஆண்டுதோறும் வெளியிடுகிறது. இவ்வாறு கால அட்டவணையை வெளியிடுவது ஆசிரியர் பணியில் சேர விரும்புவோருக்கு முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராக பெரிதும் உதவியாக உள்ளன. இந்நிலையில் இந்த ஆண்டிற்கான டிஆர்பி தேர்வு இன்னும் வெளியிடப்படவில்லை. மேலும் விவரங்களுக்கு டிஆர்பி இணையதளத்தை பார்க்கலாம். அரசு நிதியுதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு 2024-25 ஆண்டு இறுதி கற்பிப்பு மானியம், கணக்கீடு மற்றும் பாரம்பரிய மானியம் விடுவிப்பு. தொடக்க கல்வி 2024-2026 திட்ட மதிப்பீடு ஒதுக்கீடுகள் பகிர்வு செய்யப்பட்டன. அரசு நிதியுதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளுக்கு 2024-25 ஆண்டு இறுதி கற்பிப்பு மானியம், கணக்கீடு மற்றும் பராமரிப்பு மானியம் விடுவித்தல் சார்பான அறிவுரைகள் வழங்கி வெளியிடப்பட்டுள்ளன. யுஜிசி நெட் தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்பு வெளியீடு. யுஜிசி நெட் தேர்வுக்கான தற்காலிக விடை குறிப்பு தேர்வர்களின் விடைத்தாள்களை என்டிஏ வெளியிட்டுள்ளது. மேல விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு பள்ளிகளுக்கு 2ஆம் கட்ட மானியம் விடுவிப்பு. ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியின் அரசு பள்ளிகளுக்கான 2ஆம் கட்ட மானியம் அனைத்து மாவட்டங்களுக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வி மாநில திட்ட இயக்குநரகம் சார்பில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அனுப்பப்பட்டுள்ள சுற்றறிக்கையில் ஒன்றிய கல்வி அமைச்சகத்தின் திட்ட ஒப்புதல் குழு 2025-26 கல்வியாண்டுக்கு ஒருங்கிணைந்த பள்ளிக்கல்வியின் கீழ் தொடர் செலவினத்துக்காக அரசு பள்ளிகளுக்கு மானியம் வழங்க பரிந்துரை செய்துள்ளன. அதில் முதல் கட்டமாக 50% தொகை 97.95 கோடி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து 2ஆம் கட்ட மானியமும் தற்போது அனைத்து மாவட்டங்களுக்கும் விடுவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் கீழ் 1500 பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறை நடத்துதல் அரசாணை வெளியீடு. கல்லூரி கல்வி மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் கீழ் 1500 ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறைகள் நடத்துதல் மற்றும் அதற்கான செலவினமாக ரூபாய் 1,08,75,000 ஒப்பளிப்பு வழங்கி ஆணைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாபெரும் தமிழ் கனவு திட்டத்தின் கீழ் 1500 பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டறை. மேலும் விவரங்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.